எனக்காக யாவை செய்து கொடி நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் மனாகாத காரி ஒன்றும் இல்லை மனாகாத காரி ஒன்றும் இல்லை எல்லாமே மாறினார்களே அல்லேலூயா எல்லாமே மாறினார்கள் என் சமூகம் உம்மை செய்யும் ஒன்றைக்கும் கலங்காதே உன்னை அழைத்தவரோடு கைவிட மாட்டான் அழைத்தது நான் தானே என் சமூகம் உம்மை செய்யும் ஒன்றைக்கும் கலங்காதே உன்னை அழைத்தவரோடு கைவிட மாட்டார் அழைத்தது நான் தானே யாருக்கும் அடிமை இல்லை எவருக்கும் தாழ்வு இல்லை யாருக்கும் அடிமை இல்லை கைத்தடியாவே எவருக்கும் தாழ்வு இல்லை ராஜாவின் தன்மை உள்ள ராஜாவையாட்டம் ராஜாதிராஜனம் நானே ராஜாவின் தன்மை உள்ள ராஜாவையாட்டம் ராஜாதிராஜனம் நானே என் சமூகம் சொல்லும் ஒன்றைக்கும் கலங்காதே ஆமே ஆமே உன்னை அழைக்கவரோ கைவிட மாட்டான் அழைத்ததும் நான் தானே ஆதிப்படாதே அந்த ஆபிரகாமை அழைத்ததும் ஆதிப்படாதே அந்த ஆபிரகாமை அழைத்ததும் நடந்தவர்கள் அந்த வாய் கத்தர் நான் நினைச்சவில்லையா நடந்தவர்களை நடந்தவர்கள் அந்த வாய் கத்தர் நான் நினைச்சவில்லையா ஓ என் சமூகம் சொல்லும் ஒன்றைக்கும் கலங்காதே உன்னை அழைத்தவரோ கைவிட மாட்டார் அழைத்தது நான் தானே मेरा ईश्वरकागे मन मेरा ईश्वरकागे तन मेरा ईश्वरकागे ओ ईश्वर मेरा रे तन मेरा ईश्वरकागे मन मेरा ईश्वरकागे तन मेरा ईश्वरकागे ओ ईश्वर मेरा रे Hallelujah, amen, hallelujah, amen, hallelujah, amen, hallelujah, amen, hallelujah, amen, hallelujah, amen, hallelujah. In manam Yesuvuke, in manam Yesuvuke, in velam Yesuvuke, oh Yesu enakage, in manam Yesuvuke, in manam Yesuvuke, in velam Yesuvuke, oh Yesu enakage. Hallelujah, hallelujah, amen, hallelujah, amen, hallelujah. One more time. मेरा सुनता है मन मेरा सुनता है तन मेरा सुनता है वो ईश्वर मेरा है तन मेरा सुनता है मन मेरा सुनता है तन मेरा सुनता है वो ईश्वर मेरा है Hallelujah, 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 hallelujah.
ஆமென் சொல்லுவோம். பரலோகமே பரலோகமே நம்மை துதிப்பதால் அனைவர உற்சாகத்தோடு கைத்தட்டி அபிஷேகத்தோடு அல்லேலூயா நல்ல சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு நல்ல மகிழ்ச்சியோடு அல்லேலூயா அல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு விண்ணிலும் மண்ணிலும் உண்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உண்மை என்று வேற விருப்பம் எதுவுண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உண்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உண்மை என்று விருப்பம் எதுவுண்டு? நீத்தானே வாஞ்சையா உண்மைத்தானே நான் கற்றுக் கொண்டே சொல்லுவோம். நீத்தானே வாஞ்சையா உண்மைத்தானே நான் கற்றுக் கொண்டேன். உள்ள மண்ணில உண்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உண்மை என்று விருப்பம் எதுவுண்டு? உள்ள மண்ணில உண்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உண்மை என்று விருப்பம் எதுவுண்டு? என் உள்ளே தலையே நீத்தானையா என் உள்ளே தலையே நீத்தானையா எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீத்தானையா எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீத்தானையா நன்றி நான் பொழுதும் நல்லவரே வல்லவரே நன்றி நாள் முழுதும் நல்லவரே நல்லவரே விண்ணிலும் மண்ணிலும் தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உண்மை என்று விருப்பம் எதுவுண்டு? சொல்லுவாங்க. விண்ணிலும் மண்ணிலும் உண்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உண்மை என்று விருப்பம் எதுவுண்டு? நீதானே வாஞ்சையா உண்மைத்தானே நான் கற்றுக் கொண்டேன். நீதானே வாஞ்சையா உண்மைத்தானே நான் கற்றுக் கொண்டேன். உண்மையில மண்ணில உண்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உண்மை என்று விருப்பம் எதுவுண்டு? உண்மையில மண்ணில உண்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உண்மை என்று விருப்பம் எதுவுண்டு? வாதை கொண்டும் கூடாறு செய்யும் அநேகாதி மகனே சமது வல்லாது நேரிடாது நேரிடாது வாதை கொண்டும் கூடாறு செய்யும் அநேகாதி மகளே வல்லாது நேரிடாது நேரிடாது மகனே ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்துவிட்டோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்துவிட்டோம். ஆவி உண்டு வசனம் உண்டு வெற்றி உண்டு நமக்கு ஆவி உண்டு வசனம் உண்டு அன்பான வெற்றி உண்டு. வாதை முந்தம் கூடார செய்யும் அனுதாவி மகரே பொல்லாது நேரிடாது நேரிடாது மகரே பெரிய மாணவனே உன்னாக்கு வாழ்வது போகும் வாழும் சுகமா திருமகனே பெரிய மாணவனே உன்னாக்கு வாழ்வது போகும் எல்லாவற்றிலும் வாழ்வு சுகமா திருமகனே வாழ்க்கை என்பது போராட்டமே நல்லதொரு போராட்டமே வாழ்க்கை என்பது போராட்டமே நல்லதொரு போராட்டமே
பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். மாலையை உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தாலும் நல்ல உற்சாகத்தோடு கையை தட்டி ஆண்டு மையப்படுத்தி உற்சாகத்தோடு அல்லேலூயா அல்லேலூயா. பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கண்ணமும் மகிமையில்லா உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கண்ணமும் மகிமையில்லா உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உலகமே உம்மை துதிக்கிறார். கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு சத்தத்தை உயர்த்தி கரங்களை உயர்த்தி அல்லேலூயா நல்ல சத்தத்தை உயர்த்தி தேவன் நமக்கு விளையாடிருக்கிறாரா? பிரஸ்தனம் இறங்கி வந்திருக்கிறதா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் விளையாடிருக்கிறார். ஒரு மகத்துவமுள்ள வல்லமை, ஒரு மகிமுள்ள வல்லமை நமக்கு விளையாடிச்சே இருக்குது. கர்த்தர் கிரியை செய்கிறார். ரத்தம் ஊற்றப்படுகிறது, ரத்தம் ஊற்றப்படுகிறது, ரத்தம் ஊற்றப்படுகிறது. இப்பொழுது இப்பொழுது கர்த்தர் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரசனம் இறங்கி வருகிறது. ஷாலபா தூரபா கந்தரபா அதிகம் கைத்தடி ஆமேஸ்வரபா. கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது, வருகிறது. பிரசனம் இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு உற்சாகத்தோடு கர்த்தருடைய பிரசனம் இறங்கி வருகிறது. இப்போ இறங்கி வந்துட்டே இருக்குது. அக்கினி மூடி மறைக்குது, அக்கினி மூடி மறைக்குது, அக்கினி மூடி மறைக்குது, அக்கினி மூடி மறைக்குது. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு கர்த்தர் கிரியை செய்ய போறாரு. பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆராதனை வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கும் மக்களுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே ஜெயம் பெறட்டும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. நாம் நின்ற வண்ணமாக சங்கீத பகுதியை வாசிக்கிறோம். மகள் சோபியா வந்து சங்கீதம் நின்ற வண்ணமாக 52 கீழ்காரம் ப்ளீஸ் கர்த்தர் கீழ்காரலாம். கர்த்தர் மகிமைப்படுவராக. வந்திருக்கும் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை உற்சாகத்தோடு சத்தத்தை உயர்த்தி நேரம் கடந்து போயிட்டு கர்த்தர் சீக்கிரம் வர அல்லேலூயா சத்தமா சொல்லணும். வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே 52:8 வாசிங்க. Psalm 52:8. நானோ தேவனுடைய ஆலயத்தில் அல்லேலூயா நிறுத்தி வாசி. நானோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தூங்கிக் கொண்டிருக்கவில்லை. அல்லேலூயா. என்ன வசனம் வாசி? நானோ தேவனுடைய ஆலயத்தில், the God, church of God, the temple of God, தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறார்கள். சொல்லுங்க. காய்ந்து போன மரமாக அல்ல, தீந்து போன மரமாக அல்ல. தேவசத்தில் எப்படி இருக்கிறேன்? நானோ ரட்சிக்கப்பட்ட, நானோ ஜெபிக்கிற, நானோ கர்த்தர் ஊழியம் செய்கிற, நானோ எப்படி இருக்கிறேன்? சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிற, கர்த்தருடைய ஆலயத்தில் எப்படி இருக்கிற? பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிற கர்த்தர் பச்சையான ஒலிவ மரம். நல்ல சுயம். காய்ந்து போன மரமாக அல்ல, தீந்து போன மரமாக அல்ல, உலர்ந்து போன மரமாக அல்ல, பச்சையா இருக்கிற. பச்சை என்பது ஒரு ஆவிக்குரிய உன்னத மகிமையை காண்பிக்கிறது. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி நாள் ஆக டே பை டே ஆவிக்குரிய வாழ்க்கையில, உங்களுடைய செப வாழ்க்கையில நீங்க அப்படி இலகரித்து போக கூடாது. பச்சையாக வீசப்படாம. பச்சை என்பது ஒரு செழிப்பு, பச்சை என்பது ஒரு வெளிச்சம், பச்சை என்பது ஒரு மேன்மை, பச்சை என்பது ஒரு முன்னேற்றம், பச்சை என்பது ஒரு பெரிய வளர்ச்சி. அல்லேலூயா. இன் growth கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகட்டும். அதான் வசனம் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, அன்பு சகோதரா சகோதரியே, தேவன் எப்படி இருக்கிறீங்களா? ஏதோ ஒடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கல. நமக்கு 1000 கஷ்டம் வரும், 1000 உபத்திரம் வரும், 1000 போராட்டம் வரும். என்ன வந்தாலும் தேவன் எப்படி இருக்கிறோமா? பச்சையான ஒளிவர் மரம் போல இருக்கு. அல்லேலூயா. அப்பதான் சாத்தானை நீங்க ஜெயிக்க முடியும், சோர்வை ஜெயிக்க முடியும், வியாதியை ஜெயிக்க முடியும், மரணகட்டை ஜெயிக்க முடியும், உழுத்துல பிரகாசிக்க முடியும். எப்பொழுது பச்சையாக மாறும் பொழுது. அதை சொல்லுங்க பார்க்கலாம். கையை வச்சாம உயர்த்தி. நான் பல சபைக்கு பிரசங்கம் பண்ண போயிருக்கேன். சில மக்கள் தூங்கிட்டு இருப்பாங்க, சில மக்கள் திருப்பி கர்த்தர் சுத்தம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்றது? சங்கீதம் சொல்றான், நானும் தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. இது எதை காண்பிக்க? நம்முடைய உள்ளான கேரக்டர் காண்பிக்கிறது. நம்முடைய குணத்தை காண்பிக்கிறது, நம்முடைய சுபாவத்தை காண்பிக்கிறது. பச்சை என்பது ஒரு மேன்மை, ஒரு செழிப்பு, ஒரு உன்னதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகட்டும். அப்புறம் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது உங்க செவச்சியில் பச்சையா இருக்குதா, காஞ்சி போய் கிடக்குதா? அல்லேலூயா சொல்லுங்க. பச்சை நிறம் அல்ல, ஒரு செழிப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மரத்தோட செழிப்பு பார்த்தா பசுமையா இருக்கும், பச்சையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகட்டும். அப்ப என்ன வாசிக்கிறோம்? நாம் கர்த்தருடைய ஆலயத்தில், நானோ அல்லேலூயா. மத்தவங்கள பார்க்கல, அத்தால பார்க்கல, பக்கத்துல பார்க்கல, என்னையே பார்த்து கொள்கிறேன். சுய பரிசோதனை. அல்ல சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி சபைக்கு வரீங்கன்னா அவங்க எப்படி இருக்கிறாங்க, நீங்க எப்படி இருக்கிறாங்க, என்ன ட்ரெஸ் போட்டுருக்காங்க, என்ன சாரி கட்டுறாங்க, இதை யோசிக்கிறத விட நான் எப்படி இருக்க தேவ சமூகத்துல. Check my heart, check my character, check my prayer. நான் சோதிச்சு பார்க்கிறேன் ஜபத்தை, என் வாழ்க்கையை சோதிச்சு பார்க்கிறேன். அங்க சொல்லுங்க. ஒரு பெரிய பசுவான் எழுதுறாரு, பத்திரிகையில பார்த்திருக்கிறேன். மிகப்பெரிய பசுவான், திருமணம் ஆகாதவர். அவர் பேர் இயேசுதாஸ். கத்தர் சொத்து. அவர் பத்திரிகையில படிச்சிருக்கிறேன். அவர் எழுதுறாரு, நாங்க திருமணம் ஆகல, நான் மாம்சம் ருசி பார்க்கல, ஆனா எனக்கு பெரிய பொருள் நிறைய இருக்குது. சொல்லுங்க பார்க்க. முழங்காலே இருக்கு தேவ மனுஷன், ஆஸ்தியிலே இருப்பார், முழங்காலே இருப்பார். 8 hours 12 hours கத்த. அப்படி மனுஷனாரு நான் பெரிய ஆளுக்கு ஒண்ணே இல்லை கிட்ட திரும்பி பார்த்தா குப்பை தான் இருக்கு பக்கத்துல. பாருங்க தேவ மனுஷனோட வார்த்தை. நாம மாத்திரம் செல்வம். நீ சபைக்கு வரும்பொழுதுனா எப்படி இருக்கணுமா? பச்சையான ஒரு பிரம்ம கத்தரை ஸ்தோத்திரம் இருக்கணும். அவருடைய சித்தம் என்ன? தேவனுடைய சித்தம் என்ன?
தேவனுடைய நோக்கம் என்ன? உன்னை கர்த்தர் பிரகாசித்து கொண்டே இருக்கிறார். நீ எப்ப சபைக்கெல்லாம் வரையோ தூங்கி செய்து போறதில்ல, கர்த்தரை உயர்த்த இன்னும் பிரகாசிக்கப்பட. ஏன் சர்ச்சு, ஏன் பிரசங்கம், ஏன் தேவாராதனை, உன்னை கர்த்தர் இன்னும் பிரகாசிக்க சொல்லுங்க. கர்த்தர் ஷேர் பண்ணிட்டே இருக்கிறாரு. எவ்ரி டே, எவ்ரி மந்த், எவ்ரி வீக், எவ்ரி ஹalleluya கர்த்தர் பிரகாசித்து கொண்டே இருக்கிறாரு. ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. ஆனா தேவ சித்தம் என்ன? நீ வளர்ந்து கொண்டே இருக்கணும். ஒன்னாவது விட போறோம், 10th பிளஸ் போறோம், படிச்சு கொண்டே மேல போயிட்டே இருக்காங்க, பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. உலகத்துக்குரிய காரியம். ஆனா எல்லாவற்றை விட ஒரு தேவ மனுஷன் எப்படி இருக்கணும்? பச்சையா இருக்கணும். பச்சைன்னு சொல்ல கலர் இல்ல, பசுமை. அதை சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்து. அப்படி என்ன எல்லாம் கரெக்டா இருக்கிறாங்க, பரிசுத்தமா கரெக்டா இருக்காங்க, சிவமா கரெக்டா இருக்கிறாங்க, ஊழியமா கரெக்டா இருக்கிறாங்க, ஆராதனை கரெக்டா இருக்கு, தேவசமா கரெக்டா இருக்காங்க. பசுமை கர்த்தர் ஸ்தோத்திரம் நடக்கும். அப்படி எவ்வளவு கர்த்தர் பிரியப்படுத்தி வாழ்க்கையோ உன் வாழ்க்கை ரொம்ப டாப்ல இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாவீதை உயர்த்தினாரு. சொல்லுங்க பார்க்கலாம். அவன் மிகப்பெரிய பாவம் செய்தான், கொலை பண்ணான். கர்த்தர் மேல வச்ச கர்த்தர் ஏன் தெரியுமா? அவன் கர்த்தர் துதிச்சு கொண்டே இருந்தான், பாவத்தை அறிக்கை பண்ணி கொண்டே இருந்தான். He's not a holy man. He is sinner. I am a sinner. You are sinner. நம்மள பாவிகள் தான். நம்ம தேவ சித்தம் என்ன? அறிக்கை பண்ணி கொண்டே இருக்கிறோம். அதையா சொல்லுங்க. ஒரு செடியை வளர்க்கறோம்னா ஏறு போடுறோம், கொத்துறோம், ட்ரிம் பண்ற கர்த்தரை ஸ்தோத்திரம். வாழ்க்கைய வாழ்க்கை ஏன் திருவிருந்து, ஏன் தேவ சமூகம், ஏன் பிரசங்கம், ஏன் எல்லாம் கர்த்தர் ட்ரிம் பண்ணிட்டே இருக்கிறாரு. இன்னும் சுத்தமாயிட்டே இருக்கணும், இன்னும் பரிசுத்தமாயிட்டே இருக்கணும், சுய வந்துட்டே இருக்கணும். சுய சத்தமும் பெருமை சத்தமும் மாம்ச சாவணும், இச்சை சாவணும், கீழ்ப்படியாமை சாவணும். எல்லாம் சத்தப்பட்டு கர்த்தர் பசுமை கர்த்தர் மாற்றுகிறார். எதற்காக? ஃபார் கிங்டம் ஆஃப் காட், பரலோகத்துக்காக. சொல்லுங்க. உலகத்துக்குரிய வாழ்க்கை தான். அது 10 வருஷம் 5 வருஷம் முடியும் வாழ்க்கை. ஆனா தேவ சித்தம் என்ன? நித்திய காலமா பரலோகத்துல போய் தேவனோடு இணைப்பட போகிறேன், இணைக்கப்பட போகிறேன், வாழ போகிறேன். எட்டர்னல் லைஃப், நித்திய வாழ்க்கை இருக்குது. அதில சொல்லுவோம். அதை பயன்படுத்திக்க பாய்ப்பு. ஏன் இந்த சபை, ஏன் ஊழியம், ஏன் சர்ச்சு, ஏன் தேவ சமூகம் கர்த்தர் தெரியும். அல்லேலூயா. கரெக்ட் பண்ணிட்டு கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த ஸ்கூல் இருக்கு, எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. இங்க செய்து அங்க போய் சேர முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சுய சாவணும், உன் பெருமை சாவணும், உன் மாம்சம் செத்து போகணும், உன் பெருமை செத்து போகணும், உன் கெட்டதான் மறையணும். Praise God. தொட்டா கோச்சுக்கிறோம், கேட்டா கோச்சுக்கிறோம், அப்படி ஒரு சுருங்கி போறோம். தொட்டா சரி, டச் மீ நாட் போற, தொட்டா சரி. அல்லேலூயா. நீ தொட்டா சரிங்க மாற ரட்சிப்பறன்னு அர்த்தம். உனக்கு அபிஷேகம் இல்ல, உனக்கு ரட்சிப்பு இல்ல, நீ தேவனை ஒட்டி சேரல. இன்னும் மாம்சம் அப்படியே இருக்குது, இன்னும் சுயம் அப்படியே இருக்கு, இன்னும் கட்டப்பூச்சி அப்படியே இருக்கு, இன்னும் மாறாம இருக்கு, இன்னும் குருகுணம் மறையல. தேவன் துக்கப்படுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் திருவிருந்து சும்மா அப்பதான் வாங்கி போட்டு அதுக்கல்ல, இவர் சீர்படுத்துறாரு உன்னை. எவ்ரி சண்டே, எவ்ரி செகண்ட் சண்டே இவர் சீர்படுத்துறாரு உன்னை. அப்ப உள்ள பிரவேசிக்குது. ரத்தத்தை பானம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. எதற்காக? இவர் சீர்படுத்திட்டே இருக்கிறாரு. எழுந்துகிறது அப்படி அல்ல. சமூகத்துல பாவம் வரும், இச்சை வரும், சுயம் வரும், பெருமை வரும். கெட்ட உள்ள வேலை செய்யும். தொட்டா கோச்சுப்போம், கேட்டா கோச்சுப்போம், முடி சுரிப்போம், எல்லாம் வந்துடும். நமக்கு தூக்கி மனம் போட்டுட்டே இருக்கணும். கையை மேல உயர்த்தி எல்லாம் கவனிச்சுங்க. 2 பேர் ஒன்று செலக்ட் பண்ணி கேன்சல் ஆயிடுது. 2 பேர் மாவரைப்பாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. 2 பேர் வயல வேலை செய்வாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. 2 பேர் படித்திருப்பாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. கேன்சல் ஆயிடுது. கர்த்தர் சொல்றோம் 2 பேர் விசுவாசிங்க தான், ஒருத்தர் கேன்சல் ஆகிறாங்க. ஏன்னா இன்னும் சரி அலையில சொல்லுங்க பார்க்கிறேன். சத்தத்தை உயர்த்தி. வாட் இஸ் தி அவனுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? நானும் தேவனுடைய ஆலயத்தில் எப்படி இருக்கிறேன்? பச்சையான ஒளிவு மரத்தை போல் இருக்கிற ஆண்டவரே. அலையில சொல்லுங்க. நமக்கு ஆயத்தில் சோகம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், கவலை இருக்கும், பட் எல்லாம் இருக்கும். அலையில சொல்லுவோமா? எல்லாருக்கும் ஏசப்ப நாமத்தில் அந்த ஒரே ஒரு காரியம் என்ன? சரிப்படுத்தி கொண்டே போயிட்டே இருக்கணும். அதான் வாழ்க்கை. அல்லேலூயா. சொல்லுவா பாத்துறீங்களா? செத்தால மறக்க மாட்டேன் சொன்ன வார்த்தையை. அல்லேலூயா. செத்தப்படி யார் பார்க்க போறாங்க நம்மள? அல்லேலூயா. மனசுல வச்சிருக்கிறேன், சொன்னதை மறக்க மாட்டேன். அல்லேலூயா. எப்படி சொல்றீங்க? இன்னும் சாக சொல்றாங்க. சுயம் அப்படியே உள்ள இருக்குன்னு அர்த்தம். மாம்சம் உள்ள அப்படியே இருக்குது. நான் பலமா சொல்லுறவங்க கிட்ட ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள மானம், ஈனம்,
சூடு சொல்ல செத்தா தான் நீ பைபிள் லாக்கின்னு அர்த்தம். என்னோட சேர்த்து நான் சொல்றேன், நான் உங்களுக்கு பெரிய சாதனை மண்ணுதான். சொல்லுங்க பார்க்கலாம். சுய சாம்பலமான பாட்டு பாடும் இல்லையா? அல்லேலூயா. பாட்டா சுய சாம்பலா மாறுது, ஆனா வாழ்க்கையில் எந்த மாற்றம் ஏற்படுது? இங்க எல்லா இடத்துலயுமே கர்த்தரை ஸ்தோத்திரம். பல சபைக்கு பிரசங்கம் பண்றேன், பல மக்களை சந்திக்கிறேன், பல விசுவாசத்தை சந்திக்கிறேன், டாப் சீட்டம் சந்திக்கிறேன், எல்லாம் சந்திக்கிறேன். அதே கேரக்டர். பிரைஸ் தி லார்ட். சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 1:3 வாசிங்க. Psalm 1 and 3 சீக்கிரம். சங்கீதம் 1:3. அவன் யார்? அவன் nobody is there. யார் அந்த மனுஷன்? யார் தெரியல. அவன் பிரைஸ் தி லார்ட். ஒரு மனுஷன் அவன். சபையில் 100 பேர் உட்கார்ந்திருப்பீங்க. கர்த்தர் எடுப்பார் இயேசுவின் நாமத்தில். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு, நீர்க்கால் என்பது உன்னத உபதேசத்தை குறிக்குது. உன்னத உபதேசம் சத்தியம் கேட்டே இருக்கிறோம். அந்த சத்தியம் சத்தியம் கேட்டே இருக்கிற கர்த்தர் ஸ்தோத்திரம். நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு. கடந்த வெள்ளிக்கிழமை சபைக்கு பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். லெட்டின்ஸ் பக்கத்தில் பெரிய சர்ச்சை தான் கூட்டு கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி. இந்த பாஸ்டர் யாரும் தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்க்குறேன், மீட் பண்ணுறேன். அவர் யூடியூப்ல பார்த்து எனக்கு அப்பாயின்மெண்ட் கேட்ட கர்த்தருக்கு சொத்து கொடுத்த ஒரு பெரிய மீட்டிங் கர்த்தருக்கு சொத்து கடந்த வெள்ளிக்கிழமை. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி. இப்போ ஓரமா உட்காந்து புல்பிட் பக்கத்துல, ஐயா நீ மேலே உட்காந்து கூப்பிடுற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை அங்கேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு நான் வந்து மைக்கப்படுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க உற்சாகத்தோடு. அல்லேலூயா. அவருக்கு பிரசங்கம் கையை மைக் கொடுத்தார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் செய்தி ஆரம்பிச்ச 10 நிமிஷம் ஆண்டு எடுத்து அக்கினியா மாத்திட்டாரு. எல்லா மக்கள் உருள ஆரம்பிச்சிட்டாங்க. செய்தி கேட்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த பாஸ்ட் கைத்தட்ட ஆரம்பிச்ச கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவரால் ஆரம்பிச்சுட்டாங்க முடியல. செய்தி 10 நிமிஷம் மக்கள் உருள ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தர் வல்லமை மகிமை இறங்கிச்சு, மகிமை இறங்கிச்சு. என்ன பண்ண ஜோமன்ட்டே ஆண்டவரே, நான் மக்கள் ஆண்டவரே, நான் மண் ஆண்டவரே, எதாவது பேசி சொல்லி ஜோமன்ட்டே போனேன். என் விஷயம் தெரியும், புத்தகத்தை சொல்லிட்டு போனா நான் கேள்விப்பட்டிருக்கேன். இல்லையா? என்ன ஜோமன்ட்டு போனேன்? ஆண்டவரே அந்த பெரிய சபை ஆண்டவரே, எனக்கு யாரும் தெரியாது, 3D சபை கர்த்தர் சுத்தம், ஒரு பெரிய சர்ச்சை கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்லா வளர்ந்த மக்களா இருக்கிறாங்க, என்ன பேசணும்னு சொல்லிட்டு ஆண்டவரை கேட்டே போனேன். காரணம் யாரையும் உள்ள போற கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் சொல்லுவோமா? சத்தத்தை உயர்த்தி. நான் ஜெபித்த ஜெபம் என்ன தெரியுமா? நிறைய வசனம் தெரிய சொல்லிட்டு சொல்லல, ஆண்டவரே மண்ணுப்பா, நான் ஏதோ வாய்ப்பு பேசுங்கப்பா. அல்லேலூயா. அந்த நான் தலைப்பு கொடுத்து பேச ஆரம்பிச்சு மக்கள் அபிஷேகம் நிரப்பிட்டாங்க. எல்லா அபிஷேகம் கத்தை கடைசியில் அவன் அபிஷேகம் கீழே இறங்கி வருவேன். ஆவில அக்கினியா இருந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? உன்னை எவ்வளவு உன்னை ஒடுக்கி வெளியே கொண்டு வரையோ மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கு. ஐ டோல்டு மெனி டைம்ஸ் உங்களுக்கு, நான் மண்ண ஒரு மகிமைன்னு சொல்லுவேன். ஏன் தெரியுமா சொல்றேன்? அல்லேலூயா சொல்லுமா? நீ மண்ணு உள்ள போக போது மகிமை வெளியே வர கர்த்தர் பவுல் சாரு நான் மண்பாண்டமா இருக்கிறேன்னு சொல்றாரு. குப்பையாக எண்ணப்பட்டுகிறோம், குப்பையாக எண்ணப்பட்டுகிறோம். What is the Paul statements? குப்பையாக எண்ணப்பட்டுகிறோம். Apostle Paul is a very great man. He is an educated person. He is a rich man. பரிசுத்த பவுல் அவர் ஸ்டேட்மெண்ட பாருங்க. தன்னை ஒடுக்கிறாரு. நான் மாம்சமானவன், மண்ணானவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எத்தனை பிரசங்கத்தை கேட்கிறோம், எத்தனை திருவிழா எடுக்கிறோம். சில நம்ம என்ன பண்றோம்? முறிக்கிற ஒரு மாதிரியா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த முறுக்கள் வந்த பிறகு சாத்தா உள்ள வந்துடுறான். என்னை தொட்டுட்டாங்க, என்னை கேட்டுட்டாங்க, என்னை திட்டாங்க. அதையும் சொல்லுங்க சத்தத்தை. அல்லேலூயா. உன்னை ட்ரிப் பண்ண தான் நீ வளர்ந்து மேலே வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ கோச்சிங் வச்சிங்கலாம் கீழே போடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க பாசங்களாம் போட்டு உருக்கெடுத்தாங்க. அல்லேலூயா. அப்பதான் பாய் போட்டு ஒரு நிற்பேன். இங்க வாக்கூடாது, லாஸ்டர் இங்க வாக்கூடாது, என்னன்னு கேட்பேன். என்ன நீ பாய் போட்ட? கரெக்டா போட்டுச்சிருப்பேன், கரெக்டா லைனா. இந்த பாய்சினா போன சுத்தமாகுது, திரும்ப சொல்ல கரெக்டா போடுவேன். கரெக்டா போடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாத்ரூம் தண்ணி வைக்கிறப்பா, அதான் காலியா இருக்கப்பா, போய் எஸ்ட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பதான் பேண்ட் அடிக்க உட்காருவேன். அல்லேலூயா. என்னை நொறுக்கிச்சே இருந்தாங்க. அதை அன்போட ஏற்றுக்கொண்டேன், தாழ்மையா ஏற்றுக்கொண்டேன், பொறுமையா ஏற்றுக்கொண்டேன். கர்த்தர் உயர்த்தி வச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதான் பாடம். தலையில சொல்லு. நீ படிச்ச எம்ஏ வாழ்க்கையை மாற்ற முடியுமா?
இப்படியே உன் வாழ்க்கையை மாற்ற முடியுமா? நீ பட்ச வாழ்க்கை கேரக்டர் மாற்ற முடியுமா? வேலை கிடைக்க பணம் கிடைக்குமா தவிர கேரக்டர் மாற்ற ஒரே ஒரு வழி கர்த்தருடைய வல்லமை தான். சத்தியம் மட்டுமே கேரக்டர் மாற்ற முடியும். நானோ தேவனுடைய ஆலயத்திலே பச்சையாலே ஒரே மத்த போக இருக்கிறோமா? நான் தூங்கி உட்கார்ந்து இல்ல, சாஞ்சி உட்கார்ந்து இல்ல, சோர்ந்து போய் இல்ல, பிரிஸ்கா இருக்கிறேன், பலமா இருக்கிறேன், வல்லமையா இருக்கிறேன், கர்த்தரை பாடிக்கொண்டே இருக்கிறேன், கை தட்டி கொண்டே இருக்கிறேன், கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருக்கிறேன். Praise the Lord. இங்க வாசிக்க ஒண்ணு என்ன வாசிக்கிறோம்? ஈர்க்கால் நட வாசிக்கமா? ஈர்க்கால் மரமாய் நடப்பட்டு தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற முதல்ல பச்சையான மரம், இலை உதிராது இருக்கிற மரம். அப்ப என்ன அர்த்தம்னா அப்பப்ப போச்சுக்கிறது, அப்பப்ப சக்கரை ஓடி போறது, அப்பப்ப சாஞ்சிக்கிறது. இதுதான் இலை உதிராது இருக்கிற மரம். சத்தமா சொல்லுங்க. சாத்தான் உதிர வச்சுன்னா இருப்பான், போட்டு ஆட்டுவாங்க, போட்டு சில மாம்சத்தை உண்டாக்குவனுக்கு, சில கோபத்தை உண்டாக்குவான், சில பெருமை உண்டாக்குவான். உன்னை பிச்சை ஒரு மாதிரி பண்றான் பத்தியா சொல்லிட்டே இருப்பான், உன்னை போட்டு முடிக்கிட்டே இருப்பான். நீ அசையாம இருந்தா அல்லேலூயா, இறை உதிராம இருக்கிறன்னா நித்தாங்க பரவ ராட்சிய வாசியா இருக்க முடியும். இந்த வார்த்தை எத்தனை உண்மை விசுவாசிக்கிறீங்க? ப்ளீஸ் லிஃப்ட் யுவர் ஹேண்ட்ஸ். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இறை உதிராது இருக்கிறேன். அப்பப்ப பின்வாங்கிறது, அப்ப சாப்பிட்டு ஓடி போறது, அப்பப்ப கோச்சிக்கிறது, அப்பப்ப பண்றது என்னன்னா இலை ஒளிந்து போற மரம். உன் வாழ்க்கை பகல் வரும், அதான் வரும், உனக்கு காரி துப்பினே இருப்பாங்க. நீ வாங்கினாரு, நீ உயர்த்தப்பட்டது. இயேசு காரி துப்ப 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 அவர் எச்சனா பத்திரம் வாங்கினார். அப்படியே இப்ப பாருங்க, மகிமை இருக்கிற ஆண்டவர். அவர் திட்டினார்னா திரும்ப மரணம் போயிருப்பாரா? சரித்திரம் மாறி இருக்கும், பைபிள் எல்லாம் மாறி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அசைச்சு போகவே இல்லை. அசைச்சு பார்க்கிறாங்க ஆண்டவரே, திட்டி பார்க்கிறாங்க ஆண்டவரே, காரி துப்பி பார்க்கிறாங்க ஆண்டவரே, வீட்டு குத்தி பார்க்கிறான். ஆனா கொஞ்சம் கூட என்ன பண்ணல, வாயில வார்த்தை வெளியே வரவில்லை. இயேசுவோ பேசாமல் இருந்தார். நான் கிறிஸ்துவாக்கு அடையாளம். சத்தம் 1000 பேர் திட்டினா கூட பொறுமையா இருந்து சபையை கனி கொடுத்துப்பாரு. நீ ராஜா போல வாழ்வு, ராஜாத்தியா வாழ்வு. நீ முடிக்கணும் போன சொன்னா முடிக்கணும் அந்த பக்கம் அதில் சொல்லுங்க. சிக்கன் 65 கடைசியில சிக்கன் 65 தான். அந்த என்ன அர்த்தம்? நரகம், ஹெல் கர்த்தர் ஸ்தோத்திர காத்திருக்குது. அல்லேலூயா. ஹெல் நமக்கு இல்ல, விசுவாசிக்கு தான் இல்லை. ஆனா நம்ம போய் சேர்த்து கொடுத்துருவோம். வச்சுக்கோ அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் அவசரப்பட்டான் யூதாஸ், இல்லைன்னா அவன் பல்ல கொண்டிருப்பான். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி பேதுரு காட்டி கொடுத்த ஆண்டவரை மறுதளிச்சான், அழுதுட்டான். ஓ இயேசுவே, நம்ம நேசிக்கிற ஆண்டவர். ஐ லவ் யூ ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவர் நேசிக்கிற ஆண்டவரே கூப்பிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் இறங்கி வந்துச்சான். நீ இறங்கி வந்தா தான் கர்த்தர் உயர்த்துவேன். உங்க மாம்சம், உன்னை இச்சை, உன்னை சுயமா மாறினா தான் பைபிளுக்கு ஆசீர்வாதம் ஆடுவேன். எத்தனையோ பிரசங்கம் கேட்கிறோம், திருவிழா எடுக்கிறோம், ஆமென் சொல்றோம், அந்நிய பாஷை பேசுறோம். அதுல சொல்லுங்கப்பா, அந்நிய பாஷை வேகமாக ஓடுது, அப்புறமா சைலண்டா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல சொல்லுங்க, அந்நிய பாஷை பேச தப்பு இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கேற்ற கிரியை வெளிப்படணும், கேரக்டர் வெளிப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என் வீட்டு பக்கத்துல ரெண்டு ஒயிட் அண்ட் ஒயிட் கிராஸ் பண்ணுறாங்க. ஒயிட் அண்ட் ஒயிட் சேஞ்ச் அவர் லைஃப், நத்திங் டு ஹேப்பன். அப்படிதான் இருக்கிற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேரத்து வாங்க சொல்றோம், அப்படிதான் லேட்டா வரும். அல்லேலூயா. கர்த்தமா சொல்லுங்க. ஒன்னும் மாறல போல தெரியல, எனக்கு நானும் மாறல போல தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுவோமா. முதல் பச்சையான மரமா இருந்துச்சு. ரெண்டாவது என்ன மரம்? அது இலவதில்லாத இருக்கிற மரம். அல்லேலூயா. அப்படி இருக்க ஆசைப்படுவீங்களா? ஒதுந்து போவீங்களா? சத்தமா சாத்த உடிக்கிறார்கள் உன்னை. அல்லேலூயா சொல்லுவோம். கையில் உற்சாகமா உயர்த்தி நேரம் கடந்து போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இந்த மகிழ்ச்சியோடு 20 நாளுக்கு மரத்து போல இருப்ப, பச்சையான மரத்து போல இருப்ப. எரேமியாவின் புஸ்தகம், எரேமியா 17:8 வாசிங்க. Book of chapter, Jeremiah chapter 17 verse 8. நாட்டப்பட்டதும் வேர்களை விடுகிறதும் புஷ்பம் வருகிறதை காணாமல் நிறைய பேர் சர்ச்சைக்கு போனோம், ரொம்ப ஊருக்கு போனோம்ப்பா, பக்கத்து சபைக்கு போயிடலாம். கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
அந்த வேறு தண்ணி எங்கதான் கிடைக்கும்? அங்கதான் கிடைக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா சொல்லுங்க. உற்சாகத்தோடு. நிறைய பேர் நான் கேட்டேன், ஏன் சர்ச்சை சரியா வர மாட்டேங்கும்? ரொம்ப லாங்கா இருக்குதுயா. இங்க பாட 5-10 கிலோமீட்டர் தான், அதுக்குள்ளதான். அது லாங்கா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்ன யோசிக்கிறேன்னா, வானத்திற்கு பருவத்துக்கு 8000 கோடி கிலோமீட்டர் போனோம். நம்ம எவ்வளவு போனோம் சொல்லுங்க? எத்தனை கோடி கிலோமீட்டர்? 8000 கோடி கிலோமீட்டர் போனோம். எங்க 10 கிலோமீட்டர் கிராஸ் பண்ண கஷ்டப்பட்டு அங்க போய் எப்படி சேர போற? நீங்க முடிவு பண்ணிக்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. 10-5 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி சர்ச்சில் உட்காந்து முடியலன்னு சொன்னா நல்லா கவனிக்கிறீங்களா? யாரும் பதில் பார்க்காது, என்ன பாருங்க. அல்லேலூயா. 10-5 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி சர்ச்சில் உட்கார்றதுக்கு நம்ம ரொம்ப தூரம்னு சொல்றோம்னா, பூமிக்கு போய் 8000 கோடி கிலோமீட்டர் போய் சேரணும். எப்படி போய் சேர போறீங்க? போய் சேர முடியுமா சொல்லுங்க? 5 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி வந்து சபை உட்கார முடியலன்னு சொன்னா நீ எப்படி 8000 போய் சேர போற? 8000 கோடி கிலோமீட்டர் டவுட் தான். அல்லேலூயா. டவுட் தான். சத்தமா சொல்லுங்க. காலையில் ஒரு நீச்ச பார்த்தேன். காலை செப்பல் இல்லைங்க, நடந்தே போட்டு கால்வாய் ஓரமாய் விடுகிறதும் வாசிக்கலாம். உஷ்ணம் வருகிறதை காணாமல். உஷ்ணம் வரும், உனக்கு சைடுல உஷ்ணம் வரும், ஸ்டெல்லா மரம் வரும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. திருப்பி உஷ்ணம் வரும். எந்த உஷ்ணம் வந்தாலும் உள்ளவர் இயேசு அசைக்கவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மை கை தூக்குறாங்க. சத்தத்தை வயத்து பாருங்க. அந்த அபிராமியா எங்க இருக்காங்க? நிறைய சபை அங்க இருக்கு, பக்கத்திலே இருக்குது. எது வீட்டு சபை இருக்கு? அவங்க அதே சொல்லுங்க. வீட்டுக்கு ஆப்போசிட் பெரிய சபை கத்து 5 சர்ச்சு போயிடலாம். எது 2 பஸ் பிடிச்சி இங்க வரணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் சொல்லுவோம் காஞ்சிபுரம் இங்க வரணும். கர்த்தருக்கு அங்கே சர்ச்சுக்கு போயிடலாமே. அதில் சொல்லுங்க. இதான் வேறு விடுற அனுபவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேரத்தை தூரத்தை பார்க்காம வர பிள்ளைங்க தான் உயர்த்தப்படுவார் கர்த்தர் நாமத்தினால. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைத்தட்டி ஆரம்பி சொல்லுங்க. உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு, நல்ல அபிஷேகத்தோடு கர்த்தருக்கு மகிமையாக. அல்லேலூயா. வாசிக்கலாம். வாசிக்கலாம். இலை எப்படி இருக்கலாம் பாருங்க? பச்சையா இருக்குது. அல்லேலூயா. சர்ச்சை போயிருந்தீங்க, போயிருந்த ஒரு காலத்துக்கு இப்ப நான் போறதுல பிறகு வீட்லயே ஜெபம் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணிக்கிறேன் சொல்லுங்க? வீட்லயே சத்தமா சொல்லுங்க. நான் வீட்லயே ஜெபம் பண்ணிக்கிறேன் பிறகு. நான் பாட்டு பாடுவேன். என் வீட்டுல ஒரு பாட்டு பாடுவாரு. ஒரு வசனம் வாசிச்சு தோத்து முடி ஜெபம் பண்ணி வீட்டுல முடிச்சுட்டு வரலாம். அல்லேலூயா. நீ பரிபூர்ண படவே மாட்டேன். பரிபூர்ண சபை தான் உண்டாகும். ஒரு பரிசுப்பட்ட சபை தான். இது ஒரு ட்ரைனிங் சென்டர், ஒரு மெக்கானிக் ஷெட் கத்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன். ஒன்னும் ஒத்துக்கிறீங்களா? சத்தமா சொல்ல. வீட்டுல 1000 ஜெபம் பண்ணா கூட தேவ சமூகத்தில் வந்தா தான் ஒரு கர்த்தர் பரிபூர்ணப்படுத்துவாரு, ஒரு கர்த்தர் சீர்படுத்துவாரு, கர்த்தரை சரிப்படுத்துவாரு, கர்த்தரை ஒழுங்குபடுத்துவாரு. போதனை பிரசனைக்காக சரிப்படுத்த முடியும். ஒரு மனம் உண்டாகும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? பைபிளை குழந்தைகளை வாசிக்கும். அதே ஸ்தோத்திரம் பண்ணா என்ன பெருகுதா? கிருபை பெருகுது. சத்தமா சொல்லுங்க. உற்சாகத்தோடு கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. அல்லேலூயா. நீ பச்சையா இருக்க ஆசைப்படுறியா? நீ செத்துக்க ஆசைப்படுறியா? கை உயர்த்துங்க. பாங்கதான் கையை மேல உயர்த்தி. ஏன் மரத்தை போல நீ இருக்கணும். சாத்தம் அசைத்து கொண்டே இருப்பான். நீ அசைக்கப்படாம இருந்தா தான் உயர்த்தப்படுது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகத்தோடு செய்து நிறைவு செய்யற. அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கர்த்தர் தாவின் வார்த்தைகளை ஆண்டவர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.